அப்போ கவர்னர் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 9ஆம் தேதி நீங்கள் வந்து 117 லிஸ்ட்டில் கொடுக்கலன்னா நான் கவர்னர் ஆட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அவர் வந்து 9ஆம் தேதி இரவு 7 மணிக்கு விமானம் கூட கேரளா போனார். அவர் கேரளா கவர்னர். அங்கேயும் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல், அங்கே புதுசாக ஒரு மந்திரி சபை அமைக்கணும். அதனால் நான் அங்கே போகிறேன். 9ஆம் தேதி முடியலன்னா சொல்லிட்டு நான் வந்து கவர்னர் ஆட்சி டிக்ளேர் பண்ணலாம் போகிறேன் அப்படின்ட்டாங்க. 9ஆம் தேதி காலையிலேருந்து நம்ம கன்னடத்தில் கூட்டம் நடக்குது தமிழில். அதில் கொடுக்குறதா இல்லையா திமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடிக்கிறாங்க, திருமாவே அந்த முடிவு சொன்ன உடனே ஸ்டாலின் போய் திரும்ப பார்க்கும்போது திருமாட்ட சொல்லியிருக்கார் ஸ்டாலின், சிரிச்சிட்டாரா இதெல்லாம் நடைமுறை காலத்தை தான் சொல்லுங்க, இதெல்லாம் எவன் ஏற்றுக்கலாம் அப்படின்னு அவரே ஏற்றுக்கல. சிபிஎம் வந்து தெளிவாக ஓப்பனாக சிபிஎம்னுடைய தேசிய செயலாளர் வந்து டிவிக்கு பேட்டி கொடுப்ப சொல்லிட்டாரு, எடப்பாடி முதலமைச்சராக நாம முதல் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. அடுத்து இவங்க சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க எடப்பாடி முன்னிறுத்த பார்த்தாங்க அப்படிங்கிறது. நம்ம கடைசி வரைக்கும் அப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் சொன்ன தவிர முக ஸ்டாலின் சொன்னான்னு சொல்லவே. 9ஆம் தேதி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் மேம்பட்ட ஒரு கூட்டம் நடந்தது. நம்ம தலைமை இருக்கிற எல்லா சாதக பாதங்களையும் நம்ம பண்ணோம். 20 ஆண்டு கால நட்பை எப்படி திடீர்னு முடிச்சுக்கிட்டாலும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு 9ஆம் தேதி இன்னைக்கு நம்ம கொடுக்கலாம்னா பிஜேபி வந்துடும். முஸ்லீம் சமூகமே என்ன ஒரு வழியை சொல்லணும்னா முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுக்கல, அதனால வந்து பிஜேபி வந்துருச்சு. பிஜேபி வந்து நன்றே காரணமாக இருக்குன்னா நிலைமை வந்துடும். அதனால இன்னைக்கு நம்ம சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு இந்த உயர்மட்ட குழு மட்டும் இருக்கிற முடிவாக இருக்க வேண்டாம்னு சொல்லி சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளெல்லாம் யாராலும் வந்து சார் எல்லாம் வச்சு மதியம் 1 மணிக்கு மறுபடியும் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே செங்கோட்டையன் வந்துட்டார். ஆதரவு கேட்குறீங்க, டைம் ஆகுது எங்களுக்கு, 5 மணிக்குள்ள நாங்கள் கொடுக்கணும். நீங்கள் மருத்துவத்தில் உட்காருங்க, 1.5 மணி நேரம் அவர் உட்கார வச்சுட்டு இங்கே கூட்டம் நடந்துக்கிட்டே கடைசியில் முடிவெடுத்து ஆதரவு கொடுப்போம். ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம். அரசாங்கத்துக்கு நாங்கள் சேர வேண்டிய அவசியம் இல்லை. நிபந்தனையற்ற ஆதரவு ஒரே ஒரு கண்டிஷன் வந்து பிஜேபி உள்ள வரக்கூடாது, கவர்னர் ஆட்சிக்கு எடுத்து. அந்த நிலையில் தான் நம்ம இந்த ஆதரவையே கொடுத்தோம். இங்கிட்ட 5 மணிக்கு எடுத்து ஓடினாங்க. போய் அடுத்த நாள் அவர் சிஎம் இருக்கார். சிஎம் ஆன பிறகு நம்ம தலைமையகத்தில் வந்து அவர் பேசும்போது